Jerusalem lay in ruins. Come, let us rebuild the wall. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் யாவரோடும் இருந்து நம்மையும் நமது குடும்பத்தாரையும் நமது சபையையும் நம் சபையை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லி நாம் தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிறதான சத்தியத்துக்கு நேராக தேவன் நம்மை நடத்துவாராக. ஆமென். வாசிக்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் அதை பின்தொடரும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் அதன் 16வது வசனம். 2 சாமுவேல் 6:16. கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதைக் கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் தேவனை நோக்கி. ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மகிழ்ச்சியான இந்த மாலை நேரத்திலும் எங்களோடு தேவன் பேசுவீராக, எங்களோடு தேவன் பேசுவீராக, எங்களோடு தேவன் பேசுவீராக. எங்களுக்கு இந்த நாட்களில் தேவன் என்ன சத்தியங்கள் நியமித்திருக்கிறீரோ அந்த சத்தியத்தின்படியே நடக்க கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மகிழ்ச்சியான இந்த மாலை நேரத்திலும் எங்களோடு கர்த்தருடைய வசனம் பேசட்டும். வார்த்தையும் உடையது, ஜனங்களும் உடையவர்கள், அடியேனும் உடையவன். எங்களோடு கர்த்தாவே மது வசனம் பேச எங்களை விட்டு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, அல்லேலூயா. ஆமென். மீண்டும் நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதன் 16வது வசனத்தில் என்னோட கூட சேர்ந்து வாசியுங்க. பக்கம் பழைய ஏற்பாடு 392. கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம கடந்த நாட்கள் எல்லாம் நம்ம பார்த்த சத்தியங்கள் என்ன அப்படின்னா, தாவீது ராஜாவுடையதான ராஜ்யம் கட்டப்பட்டதற்கான ஆவிக்குரிய ரகசியங்கள், அவருடைய குடும்பம் கட்டப்பட்டதற்கான ரகசியங்கள் என்று சொல்லி சிலவற்றை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து கடந்த இது 3வது நாட்கள் நாம் தியானிக்க போகிறதான நாள். ஆமாம், தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக இந்த சத்தியத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். இப்பொழுது தாவீது ராஜா உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து எடுத்து தாவீதின் நகரத்திற்கு கொண்டு வந்து விட்டார். வேதம் அழகா சொல்லுகிறது, அங்க வாசிச்ச வசனத்தின் பிரகாரமாக தாவீது நகரத்திற்குள் பெட்டியானது என்ன பண்ணப்பட்டுச்சாம்? கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்திற்குள். இப்ப பெட்டி எங்க வந்துருச்சு? தாவீதின் நகரத்துக்கு உள்ளாக பெட்டி வந்துருச்சு. இப்ப பெட்டி வந்த விதத்தை நம்ம என்ன பண்ண போறோம், கொஞ்சம் பார்த்து தொடர்ந்து பெட்டி உள்ள வந்ததுக்கு அப்புறமா நடந்த சில காரியங்களை நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். இப்ப சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்ப தாவீது ஓபேத் ஏதோமின் வீட்டில இருந்து பெட்டியை கொண்டு வந்தார். நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம், தாவீது முதல் வசை கர்த்தருடைய பெட்டியை எடுத்து கொண்டு வர போகிறப்ப புது ரதத்தையும் மாடுகளையும் நல்ல ராஜ வஸ்திரத்தோடு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பிரம்மாண்டமான ஒரு ஆராதனையோடு அவர் என்ன பண்ணியிருக்காரு, போயிருக்காரு.
இப்போ இரண்டாவது விசை ஓபேத்ஏதோமின் வீட்டில இருந்து பெட்டியை கொண்டு வர போன தாவீது ராஜா எப்படி போனாரு? சணல் நூல் ஏபோத்தை தரித்தவராக, சணல் நூல் ஏபோத்தை தரித்தவராக, உடன்படிக்கை பெட்டியை தோளில் சுமக்கிற லேவியர்களை அழைத்து கொண்டு இப்ப தாவீது ராஜா என்ன பண்றாரு? ஓபேத்ஏதோமின் வீட்டுக்கு போகிறதான காரியத்தை நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். இப்ப தாவீது ராஜா தேசத்தின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமாக தான் பெட்டி என்ன பண்ணார்? தேடி போனார். ஃபர்ஸ்ட் அவர் பெட்டியை தேடி போகல, இரண்டாவது விசை அவர் தேடி போறாரு. அப்ப அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காரு. இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற காரியத்துல இந்த இடம் கொஞ்சம் முக்கியமானது. கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எது முக்கியம், எது முக்கியம் இல்லை, எதற்கு முதலிடம், எதற்கு முதலிடம் இல்லை, யாருக்கு மேன்மை, யாருக்கு மேன்மை இல்லை அப்படிங்கிறதான காரியங்களை எல்லாம் நாம கொஞ்சம் நிதானிக்கிற ஒரு இடம்தான் தாவீது ராஜா ஓபேத்ஏதோமின் வீட்டுக்கு சென்று கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு தாவீதின் நகரத்துக்கு, அதாவது எருசலேம் நகரத்திற்கு வந்த சம்பவம். இன்றைக்கு தாவீது நல்ல ஒரு ராஜஸ்தானத்தில் அவர் அமர்த்தப்பட்டு இருந்தும் அவர் தேவனுடைய பெட்டியை தேடி போகிறார். தேடி போனது பெரிய ஆச்சரியம் கிடையாது, அதை அவர் எடுத்து வந்த விதம் தான் ஆச்சரியம். அதை அவர் எடுத்து வந்த விதம் தான் ஆச்சரியம். எப்படி எடுத்து வந்தாருன்னு வேதம் சொல்லுகிறது. சுமந்து வந்தார்கள் அப்படின்னா அவர்கள் ஓபேத்ஏதோமின் வீட்டிலிருந்து எருசலேம் நகரம் வரைக்கும் எப்படி வந்திருக்கிறாங்க? சுமந்து, நடந்து. சுமந்து, அங்க லேவியர் சுமக்கிறாங்க, அவங்க நடக்கிறாங்க. ராஜா நடக்கிறாரு, ராஜாவோடு சேர்ந்த அந்த ஆயிரக்கணக்கான பேர், அதாவது 500க்கும் மேற்பட்டவர்கள், குறைஞ்சது 500க்கும் மேற்பட்டவங்க, அதிகபட்சம் 1000த்திற்கும் மேற்பட்டவங்க அங்க ராஜாவோடு போய் உடன்படிக்கை பெட்டி எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. இப்ப அத்தனை பேரும் கர்த்தருடைய பெட்டி எப்படி கொண்டு வராங்கன்னா நடந்தே கொண்டு வராங்க. இப்ப நடந்து கொண்டு வருகிற சம்பவம் பெரிய விஷயமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா அதை பண்ண மனுஷன் தான் பெரிய விஷயம். ஏன்னா அவர் ராஜாவா இருந்தாலும் அவர் யாரை மேன்மைப்படுத்த நினைக்கிறாரு? தேவனை மேன்மைப்படுத்த நினைக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எத்தனை அதிகாரங்கள் வந்தாலும், நமக்கு எத்தனை உயர்வுகள் வந்தாலும், நமக்கு எத்தனை ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்கள் வந்தாலும், எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருப்போம் என்றால் நிச்சயம் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்ப ஆசீர்வாதத்துக்கு, நம்முடைய தனிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு, நம்முடைய பொருளாதாரம் கட்டப்படுவதற்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். அநேக நேரங்கள்ல நாம் ஆசீர்வதிக்கப்படுறதுனால, நாம் உயர்த்தப்படுறதுனால, நமக்கு பொருளாதார உயர்வு வர்றதுனால, நமக்கு பலவிதமான உயர்வுகள் வர்றதுனால தேவனை தேடுவதை நாம் எப்படிப்பட்டதா பார்க்கிறோம்? நமக்கு டைம் இல்லை. அதாவது டைம் இல்லைன்றது சரியான வார்த்தை கிடையாது. நம்ம எப்படி பார்க்கிறோம்? அதுக்கு நம்ம அதிகமான முக்கியத்துவம் என்ன பண்றது இல்லை. தாவீது கொடுக்கிறது போல நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா தாவீது கொடுத்தது போல முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? தாவீது தேடியது போல தேடணுமா? தாவீது தேவனை தேடியது போல நாம் தேடணுமா? அதான் யோபுவை பார்த்து அழகா சொல்லுவாங்க, அவனை உத்தமமா என்ன பண்ணான்? அவன் பின்பற்றியது போல நீ உத்தமமா இது வரைக்கும் யாரும் என்ன பண்ணல, பின்பற்றவில்லைன்னு சொல்லி யோபுவை குறித்து தேவன் சாட்சி கொடுப்பாரு. அப்ப இன்றைக்கு தாவீது எப்படி தேவனை தேடுகிறாரு? தான் ராஜாவாக இருந்தாலும் தனக்கு கீழே 12 கோத்திரங்கள், அதாவது கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு பிரதிநிதியாக தேவன் யாரை வச்சிருக்கிறாரு? தாவீது ராஜா வச்சிருக்காரு. தாவீது ராஜா ஏதோ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு சாதாரண ராஜா கிடையாது. யுத்தம் பண்ணி ஜெயித்து வந்த ராஜா. யுத்தத்துல ஜெயித்து இன்றைக்கு இருக்கிறது போல வாக்காளர்கள் போல ஜனங்கள்லாம் சேர்ந்து ஒரு பட்சமா இவங்களுக்கு அவங்களுக்கு ஓட்டு போட்டு லெகுவா வந்து உக்காந்தவர் கிடையாது. அவர் யுத்தங்களை செய்து, யுத்தங்களில் ஜெயித்து, ஜனங்களுடைய மனதை ஜெயித்து, ஜனங்களுக்கு பிரியமா இருந்து இப்படி பல காரியங்களை செய்ததுக்கு அப்புறமா தான் இது எல்லாவற்றுக்கும் மேல அவர் யாரை முதலாவது பிரியப்படுத்தியிருக்கார்? கர்த்தரை பிரியப்படுத்தியிருக்கார். இப்படி வந்த ராஜா, நல்ல யுத்தம் பண்ண தெரிஞ்ச பராக்கிரமசாலி, இப்ப எப்படி சாதாரண மனிதனை போல தேவனுக்கு முன்பாக நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்துல சாதாரண மனிதர்களை போல இருந்துட்டாலே போதும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ரொம்ப பெரிய ஆளாலாம் காண்பிக்க வேணாம். நமக்கு ரொம்ப ஆராதிக்க தெரியும், நமக்கு ரொம்ப நல்லா பாட தெரியும், நமக்கு நல்லா ரொம்ப பிரசங்கம் பண்ண தெரியும், நமக்கு ரொம்ப வேத அறிவு இருக்கு, நமக்கு ரொம்ப அந்த அறிவு இருக்கு, இந்த அறிவு இருக்குன்னு சொல்லி நம் அறிவை மேன்மைப்படுத்தி தேவ சமூகத்துக்கு வருவதை விட
நாம் சாதாரணமாக இருக்கிற வண்ணமாக தேவ சமூகத்துக்கு போனாலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இப்ப தாவீது எப்படி போனாரு? ஃபர்ஸ்ட் போன ராஜ வஸ்திரத்தை 2வது முறை அவர் போட்டு போல, மெல்லிய சணல் நூல் ஏபோத், ஆசாரியர்கள் வைத்திருந்ததான ஒரு ஆசாரிய உடை, எளிமையான உடை, ராஜ உடை அல்ல, எளிமையான உடை. எப்பொழுது நமக்கு தேவன் ஒரு உயர்வான காரியத்தை நமக்கு கொடுப்பார்னா, நாம் எப்பொழுது எளிமையான காரியத்துக்குள்ள பிரயாணம் பண்ண விரும்புகிறோமோ, இருதய பூர்வமாக எளிமையான பாதையில் என்ன பண்ணணும்? பிரயாணம் பண்ண நம் இருதயம் முதல்ல விட்டு கொடுக்கணும். தாவீது தன்னை எளிமையான பிரயாணம் பண்ண விட்டு கொடுத்தாரு. ஏபோத்தை தரித்து கொண்டு, மெல்லிய அந்த வஸ்திரத்தை, சணநூல் ஏபோத்தை தரித்து கொண்டு போக. யோசேப்பு சாதாரண அடிமையின் வஸ்திரம் தரித்துக்குள்ள தன்னை விட்டு கொடுத்தாரு. நான் எங்க அப்பா வீட்டில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தாலும் அவர் என்ன பண்ணல. இந்த பாதையில, இந்த பிரயாணத்துல தேவன் எனக்கு அனுமதித்தது இந்த வாழ்க்கை தான். இதுல நான் இருக்கிறது போல இருந்துக்கிறேன். என்றைக்கும் நாம் தேவ சமூகத்துல நாம் இருக்கிற வண்ணமாக இருப்போம் என்றால் அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். சரி, இருக்கட்டும். இப்ப ராஜா எப்படி போறாரு? சுமார் ஓபேத்ஏதோமின் வீட்டில இருந்து எருசலேம் நகரம் வரைக்கும் சுமார் ஒரு 9 மைல் அல்லது 10 மைல் தூரம், 9 மைல் அல்லது 10 மைல் தூரம், தோராயமாக ஒரு 6லிருந்து 7 மணி நேரம் என்ன பண்ணணும்? நடந்தே தான் போகணும். சுமார் தோராயமா, அக்யூரேட்டாலாம் இல்லை, தோராயமா ஒரு 6லிருந்து 7 மணி நேரம் என்ன பண்ணணும்? நடந்து போகணும். ஏன்னா இப்போ வண்டி கட்ட ஃபஸ்ட்டே வண்டி கட்டி வந்தாங்க. இப்போ வண்டி கட்டினா மரணம் உண்டாகுதுன்னு தெரிஞ்சு வண்டி கட்டலை, நடந்தே எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கிறாங்க? ஒரு வேளை வரப்போ கூட ரதத்தில் வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க. போகிறப்ப எப்படி போகிறாங்க? நடந்தே போகிறாங்க. எத்தனை மைலு? 9லிருந்து 10 மைலு, சுமார் 6லிருந்து 7 மணி நேரம். இத்தனை மணி நேரங்களையும் இத்தனை பலவீனத்தையும் யாருக்காக தாவீது செய்தார்னா, தன் தேவனுக்காக. நம் தேவனுக்காக நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். நம் தேவனுக்காக நாம் என்ன செய்தோம் என்பது முக்கியம். நம்முடைய பங்களிப்பு என்ன? பெட்டிய எடுத்துட்டு வரலாம். இப்ப ராஜா நினைச்சிருந்தாக்க, ஓகே லேவியர்கள் நீங்க சுமந்துட்டு என்ன பண்ணுங்க, நீங்க வாங்கன்னு சொல்லி லேவியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறது போல ராஜாக்கு ஒரு பல்லாங்கு இருக்கும். ராஜா பல்லாக்கு என்ன பண்ணும்? இருக்கும். பல்லாக்கில் என்ன பண்ண ராஜா ஏறி ஜம்முன்னு உக்காந்துக்கிட்டு இவங்களை தூக்கிட்டு போக சொல்லலாம். ஆனா ராஜாவும் அந்த பெட்டிக்கு, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரும் என்ன பண்றாரு? நடந்தே வருகிறாரு. ஏன் நடந்து வந்தது அவ்வளோ பெரிய ஆச்சரியமான்னு கேட்டா ஆச்சரியம் இல்லை. தனக்கு இருந்த சகல அதிகாரத்தின் மத்தியில், தனக்கு இருந்த சகல உரிமையின் மத்தியில், தனக்கு இருந்த சகல ஆதிக்கத்தின் மத்தியில் தன் தேவனுக்காக அவர் என்ன செய்தார்? அததான் தேவன் பார்க்கிறார். நமக்கு இன்றைக்கு நமக்கு அநேக காரியங்கள் இருக்கு. நம் தேவனுக்காக நாம் என்ன செஞ்சோம்? பாஸ்டர் எனக்கு அது இருந்துச்சு, எனக்கு இது இருந்துச்சு. சில ஜப நேரங்கள் வரும்போது, சில நேரங்கள் வரப்ப அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யறோங்கிறத தேவன் கண் கூர்ந்து என்ன பண்ணுவார்? பார்த்துக்கிட்டே இருப்பார். நமக்கு நம் சபையில ஒரு சில சகோதரர்கள் இருக்கிறாங்க, வேலை முடிச்சு வர்றது ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் சில சமயங்களில் நம்ம அவங்க கிட்ட போய் கேட்குறப்ப அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பலவீனம் பாஸ்டர், வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதான், தப்பே இல்லை. இன்றைக்கு நானுமே இரவு நேரங்கள் தூங்குறதுக்கு 1 மணி ஆகும், அதிகாலை 4 மணிக்கு எழுந்திரிக்கிறது சிரமமாக தான் இருக்கும். ஆனாலும் ஏந்திரிக்கணும், அதை தேவன் பார்க்குறார். ஆனாலும் நம்முடைய பலவீனத்தின் மத்தியில், நம்முடைய சோர்வின் மத்தியில், நம்முடைய நேரம் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் நாம் தேவனுக்காக என்ன மெனக்கடுறோம்? நாம் என்ன மெனக்கெட்டும் தேவனுக்காக? லகுவாய் தேவனை ஆராதிக்கிறது யார் வேணா ஆராதிக்கலாம், மெனக்கெட்டு ஆராதிக்கிறத தேவன் கவனிக்கிறார். இப்ப தாவீதுக்கு இருந்த லகுவான சூழ்நிலை மெனக்கெட்டார். அப்படி சில சமயம் சில சகோதரர் பேசுறப்ப ஓகே பாஸ் நாங்க வரோம், அந்த மெனக்கெட்டு தங்களுடைய பலவீனத்தின் மத்தியிலையும், மெனக்கெட்டு சோர்வின் மத்தியிலையும் மெனக்கெட்டு தேவசம் தந்து உட்காரோம் பார்த்தீங்களா? அந்த மெனக்கெடுதலை தேவன் கவனித்து அதற்கு தேவன் தாவீதை ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்கள் பின் வரப்ப நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப நாம் தேவனுக்காக என்ன மெனக்கெடுறோம், என்ன பிரயாசப்படுறோம்? பெட்டியை எடுத்துட்டு வரணும்னு நினைச்சது ஓகே, ஆனா இப்படி ஒரு வழியில கொண்டு வருவாருங்கிறத யாரும் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. இன்றைக்கு அநேக காரியங்கள் செய்வது உண்டு,
ஆனா அந்த செய்கிற காரியத்துல நம்முடைய பிரயாசம், நம்முடைய உழைப்பு, நம்முடைய அர்ப்பணிப்பு, நாம் தேவனிடத்தில் வைக்கிறதான சில பொருத்தனைகள், சில உடன்படிக்கைகள் என்ன என்பதை தேவன் இன்ச்சு பை இன்ச்சா என்ன பண்ணுவாரு, பார்த்துக்கிட்டே இருப்பார். அதனால இப்ப தாவீது உடன்படிக்கையை பற்றி எடுத்துட்டு எங்க வந்துட்டாரு, நகரத்துக்கு வந்துட்டார். இப்ப நகரத்துக்கு வரப்ப அங்க ஒரு ஆள் நிக்கிறாங்க. யாருன்னா தாவீதின் மனைவி. தாவீதின் மனைவி. இப்பதான் நம்ம பிரசங்கத்துக்குள்ளேயே போக போகிறோம். இதற்கப்புறம் வருகிற வார்த்தைகளை எல்லாம் நீங்க கவனமா கவனிக்கும்படி அன்பா கேட்டுக்கிறேன். ஸ்தோத்திரம். இப்ப மீகால் தாவீதை பாக்குறாங்க. தாவீது எப்படிப்பட்டவர்? ஆல்ரெடி தாவீது எப்படி வராரு, நடந்து வராரு. நடந்து வரவர் சாதாரணமா நடந்து வரல, கை தட்டி தம்பூரை வாசிச்சுக்கிட்டு, நாதஸ்வரங்களை வாசிச்சுக்கிட்டு, எக்காலங்களை வாசிச்சுக்கிட்டு, எல்லா இசைக்கருவிகளை மூட்டி தேவனை ஆராதிச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஊர்வலம் வராரு. இன்றைக்கு எப்படி சில திருவிழாக்கள் நாட்கள் எல்லாம் எப்படி ஆர்ப்பாட்டத்தோடு இன்றைக்கு ஊர்வலம் வருவாங்க, அது போல அன்றைக்கே தாவீது என்ன பண்ணாரு, அவர் வச்ச ஆர்ப்பாட்டம் எல்லாம் பெரிய ஆர்ப்பாட்டம். ஏன்னா ராஜா அவருக்கு கீழே கேட்க எவனும் கிடையாது. அப்ப அவர் எந்த அளவுக்கு ஸ்தோத்திர இசைக்கருவிகளை வைத்து சத்தத்தோடு மேலதாளத்தோட எவ்வளவு உற்சாகமா அவர் கொண்டு வந்திருப்பாரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு உற்சாகமா கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் சோர்வடையாம தேவன் ஆராதிச்சே வந்த மனுஷன் தாவீது. இன்றைக்கு நம்ம ஆராதிக்கிறதான 12 மணி நேரம் ஆராதனை, 20 மணி நேரம் ஆராதனை எல்லாம் தாவீது அன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, தொடங்கி வச்சுட்டாரு. அன்னைக்கு தொடங்கினாதான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நேரத்தை அப்படி கூட்டி இப்படி கழிச்சு என்ன பண்றோம், நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். 6 மணி நேரம் 7 மணி நேரம் தொடர்ந்து இசைக்கருவி மீட்டிக்கொண்டு பாடிக்கிட்டு ஆராதிச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கார். இதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு பாக்குறப்ப நாளாகமத்தை திருப்பிக்கோங்களேன். நாளாகம புஸ்தகத்தை திருப்பிக்கோப்ப 16ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. அப்படி ஆரம்பித்த அந்நாளில் தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாப்பினிடத்திலும் அவன் சகோதரரிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது. அப்படி தாவீது ஆடி பாடி வரும்போது அவர் ஏற்கனவே ஒரு சங்கீதத்தை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டார், ஒரு சங்கீதத்தை எழுதி கொடுத்துட்டார். இந்த சங்கீதத்தை நீங்க பாடுங்க, இந்த சங்கீதத்தை நீங்க பாடிக்கிட்டே வாங்க. அந்த சங்கீதத்துடைய உள்ள அர்த்தம் என்னன்னு நீங்க வீட்டில் உட்காந்து நீங்க படிக்கிறப்ப உங்களுக்கு நன்றாக புரியும். நான் ஒரு சில வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன், 8 வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவருடையதான முதல் வாக்கியமே எப்படி அவர் அமைக்கிறாருன்னா, ஜனங்களுக்குள் கர்த்தருடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்துங்க. எப்படியாவது என்ன பண்ணுங்க, அவருடைய நாமத்தை ஜனங்களுக்குள்ள மகிமைப்படுத்திட்டே வாங்க. ஜனங்கள் கேட்கணும் தேவனை நீங்க மகிமைப்படுத்துறத, ஜனங்கள் கேட்கணும் தேவனை நீங்க பிரஸ்தாபப்படுத்துறத. இந்த விஷயத்தை தாவீது ஃபுல் ஃபோக்கஸ்டாக அந்த இசைக்கருவி வாசிக்கக்கூடிய சங்கீதக்காரர்களோட அந்த டீம்ல அவர் சொல்லிட்டாரு. பாடல் பாடி ஆராதிக்க இந்த கொயர் டீம்ல தாவீது கொடுத்த ஒரு மிகப்பெரிய கட்டளை என்னன்னா, உங்க சத்தம், உங்களுடையதான துதி ஜனங்களுடைய செவிப்பறையில கர்த்தருடைய மகிமையை என்ன பண்ணணும், கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துறத என்ன பண்ணணும், மாறணுங்கிறத தாவீது ஃபுல் ஃபோக்கஸ்டா வச்சார். இந்த சங்கீதத்தை நீங்க அப்படியே 2 சங்கீதமா பிரிக்கலாம். தாவீது எழுதி வச்ச அந்த சங்கீதம் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்துல சுமார் ஒரு 8வது வசனத்துல இருந்து 33வது வசனம் வரைக்கும் இருக்கிறதான வசன பகுதிகளை 2 சங்கீதமாக பிரித்து சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது. ஒன்று 105வது சங்கீதம், 105வது சங்கீதம் 1 முதல் 15 வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா இந்த 8வது வசனத்துல இருந்து பின்னாடி இருக்கிற 22வது வசனம் வரைக்கும் அப்படியே வரும், வரிசையா எழுத்து பிழை மாறாம அப்படியே வரும். அடுத்து 23வது வசனத்துல இருந்து 13வது வசனம் வரைக்கும் சங்கீதம் 96 1 முதல் 13 வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா இது அச்சு பிசறாம அப்படியே அங்கேயும் இருக்கும். இந்த வசன பகுதி இந்த 2 சங்கீதங்கள்லையும் முதல் 15 வசனம், முதல் 13 வசனம். 105வது சங்கீதத்தை திருப்பினீங்கன்னா 1 முதல் 15 வசனம். 96வது சங்கீதத்தை எடுத்தீங்கன்னாக்க 1 முதல் 13 வசனம். இந்த 2 பகுதியிலையுமே இங்கு தாவீது ஆராதித்த அத்தனை வார்த்தைகளும் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அங்க இன்னும் பிரசித்தப்படுத்தி, அங்க இன்னும் மேன்மைப்படுத்தி அங்க சங்கீதங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். இங்க தாவீது எழுதி கொடுத்த சங்கீதம் என்னன்னா, ஜனங்களுக்குள் தேவனை மகிமைப்படுத்தணும். எனக்கு இதுல ஒரு வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தையா இருந்துச்சு. இந்த வார்த்தை எப்படி தாவீதுக்கு வந்திருக்கும், இந்த வார்த்தை எப்படி தாவீதுக்கு தேவன் கொடுத்திருப்பார் அப்படின்னு நான் ரொம்ப
அவளோட பார்த்தேன். அந்த வார்த்தை என்ன அப்படின்னா 23வது வசனம், 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 23வது வசனம், பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். அல்லேலூயா. நான் இந்த வார்த்தையை படிக்கிறப்ப எனக்குள்ள ஒரு ஒரு புது விதமான ஒரு வெளிப்பாடு வந்துச்சு. இந்த வார்த்தையை தாவீது எப்படி சொன்னார்? ஏன்னா இதே வார்த்தையை சொன்னது இன்னொரு மனிதர் எனக்கு தெரிஞ்சனா இயேசு கிறிஸ்து. இதே வார்த்தைய இப்ப ஜனங்களுக்குள்ள தேவனை பிரசித்திப்படுத்தணும் அப்படிங்கிறத முதல் வசனமா வச்சு அவர் அந்த சங்கீதத்துல சொல்ற இன்னொரு வார்த்தை, அந்த அதாவது இந்த இடைப்பகுதின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த சென்டர் பாயிண்ட் அவர் எதை வைக்கிறார் அப்படின்னா, பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாளுடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். புதிய ஏற்பாடு புஸ்தகத்துல இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்ன இதே வார்த்தை, சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞான ஸ்நானம் கொடுங்கள். இது எப்ப சொன்னது? சுமார் ஒரு 2000 வருஷத்துக்கு அப்புறம், தாவீதுடைய காலத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவின் காலத்தை கணக்கு பண்ண சுமார் ஒரு 2000 வருஷத்துக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் சொல்லியிருக்கிறா? தாவீது சொல்லியிருக்காரு. அப்ப ஸ்தோத்திரம், தாவீது ஒரு தீர்க்கதரிசியான்னு கேட்டா ஆமா தீர்க்கதரிசி. தாவீதுக்கு வெளிப்பாடு இருக்கு, ஆமா ஒரு வெளிப்பாடு உள்ள மனுஷன். இந்த வெளிப்பாடும் இந்த தீர்க்க தரிசனமும் இந்த திட்டமும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த திட்டம் இப்ப யாருக்குள்ள இருந்திருக்கு? 2000 வருஷத்துக்கு முன்பாக தாவீதுக்குள்ள இருந்திருக்கு. இப்ப இதை நான் யோசிக்கிறேன், எப்படி இது ஏற்கனவே சங்கீத 2ஆம் சங்கீதத்துல இயேசு கிறிஸ்து வருகையை குறித்து தாவீது பாடியிருப்பார். இதை நான் யோசிச்சேன், எப்படி தாவீதுக்குள்ள இது வருது? ஆக்சுவலி அதாவது இது ஒரு சாதாரணமா தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய சங்கீதம். அந்த சங்கீதத்தை எழுதுனது யாரா? தாவீது. அந்த பாட்டு எழுதுனது யாரு? தாவீது. இசைக்கருவி மீட்டினது, அதை ராகம் போட்டது இன்னொருத்தவங்க. ஆனா அந்த அந்த ரைட்டர் யாருன்னா தாவீது. ஒரு எழுத்தாளரா, ஒரு பாடகரா, ஒரு தேவனை துதிக்கிற மனுஷன் தாவீது எழுதுற இடத்துல சுவிசேஷமாய் அறிவியுங்கள். எதை சுவிசேஷமா சொல்லணும்? அவருடைய மகிமைய, அவர் நாமத்தை, அவருடைய பிரஸ்தாபத்தை சுவிசேஷமா ஜனங்களுக்குள்ள போடுங்க அப்படின்றார். அப்பதான் நான் இந்த வசனத்தை நான் தியானிக்கிறப்ப, நான் படிக்கிறப்ப நான் இப்படி யோசிச்சேன், இவ்வளவு பெரிய வெளிப்பாடு, இவ்வளவு பெரிய ரகசியம் எப்படி இந்த மனுஷனுக்கு கிடைச்சிச்சு? சுவிசேஷமா சொல்லணுங்கிற அந்த அறிவு எப்படி வந்துச்சு? ஏன்னா அப்ப இஸ்ரவேலுடைய நிலைமை எப்படின்னா, உடன்படிக்கை பெட்டி தெரியாது. ஏன்னா உடன்படிக்கை பெட்டி 60 ஆண்டு காலங்களா வெளியில போயிருச்சு, தேசத்தை விட்டு வெளியில போயிருச்சு. யூதாவின் தேசத்துல எங்கேயோ ஒரு இடத்துல உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணுது? இருக்கு. சமஸ்த இஸ்ரவேலும் உடன்படிக்கை பெட்டியை மறந்துட்டாங்க, எங்கேயோ ஒரு பக்கம் உடன்படிக்கை பெட்டி கிடக்கு. இப்ப அதை மீட்டு கொண்டு வரது தாவீது. இப்ப கடந்த 60 ஆண்டு காலங்களா இவங்க பிரமாணம் வாசிக்கல, பிரமாணத்தின்படி வாழல, பிரமாணத்தின்படி பலி செலுத்தல, பிரமாணத்தின்படி எதையுமே செலுத்தல. இதுக்கிடையில சாமுவேல் தீர்க்கதரிசி மரிச்சு போயிட்டார். அவர் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மிரட்டி திரட்டி அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லி ராஜாவை மிரட்டிட்டு இருந்தார், சவுல் ராஜாவை. இப்ப சாமுவேல் மரிச்சிட்டாரு. இப்ப சவுலை மிரட்ட ஆள் இல்லை. அதனால சவுல் அவுத்துட்ட காலையாட்டவர் என்ன பண்ணிட்டாரு? செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவீதுக்கு ஒரு என்ன வருது? ஜனங்களுக்குள் கர்த்தருடைய மகிமைய நாம் சுவிசேஷமாய் அறிவிக்கணும். ஏன் அவங்க மறந்துட்டாங்க? ஏன்? அதான் ரீசன் என்ன? தாவீதுடைய காரணம் என்ன? என் ஜனங்கள் தேவனை குறித்த பயத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமைய, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனைய, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அவங்க கொடுக்கல. சோ ஆசாரியர்களே, உங்க பாட்டுல நீங்க எதை மையமா இருக்கணும், நீங்க எதை பிரசித்தப்படுத்தணும்னா கர்த்தருடைய மகிமைய சுவிசேஷமா அறிவிக்கிறத. இப்ப எத்தனை கிலோமீட்டர் அவர் சுவிசேஷம் சொல்லிட்டு வந்திருக்காரு? சுமார் ஒரு 9-10 மைல், ஒரு 6-7 மணி நேரமா தொடர்ந்து சுவிசேஷம் சொல்லிக்கொண்டே வந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா இப்ப தாவீது அந்த பாதை என்ன பாதை அப்படின்னா, ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு குறுகலான குன்று கிடையாது, அது ஒரு மலைப்பாதை. ஒரு மலைப்பாதைனா அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் தேசத்துடையதான விளைநிலங்கள், ஒலிவ எண்ணெய் விளையக்கூடியதான ஒலிவ தோப்பு இருக்கிற இடம், திராட்சை தோப்பு இருக்கிற இடம், கோதுமை விளையக்கூடிய இடம், வயல்வெளி, பசுமையான தோற்றங்கள். சுமார் சொல்ல போனா ஒரு வணிகம் செய்கிற அளவுக்கு ஒரு போக்குவரத்து உள்ளதான ஒரு சின்ன ஒரு பகுதி. பெரிய நகரமும் கிடையாது, குட்டி நகரமும் கிடையாது, ஒரு மீடியமான போக்குவரத்து இருக்கக்கூடிய, அதாவது ஆள் நடமாட்டக்கூடிய இடம். இப்போ பொதுவாக அந்த நடமாட்டத்தில் ஒரு குறைஞ்சது ஒரு 100 பேர். ஏன்னா 9 மைல் தூரம்னா எப்படியும் குறைஞ்ச இடையில ஒரு 2-3 கிராமமாக என்ன பண்ணியிருக்கும், வந்திருக்கும்.
இப்ப அத்தனை கிராமத்துக்கும் தாவீது என்ன சொல்லிக்கிட்டே போறார் தன்னுடைய பாடல்ல? சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் சொல்ற அறிவு எப்படி வந்திருக்கும்? இந்த தீர்க்க தரிசனம் எப்படி வந்திருக்கும்? இந்த வெளிப்பாடு எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, அதுதான் அவர் தேவனை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பதற்கான அடையாளம். நான் அதை தான் கத்துக்கிட்டேன். இன்றைக்கு தீர்க்க தரிசனம் வருது, இன்றைக்கு அந்த பாச தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, இவங்க வெளிப்பாடு சொல்லுவாங்க, அவங்க அதை சொல்லுவாங்க, இவங்க இதை சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. நானே யோசிப்பேன், நமக்கெல்லாம் ஒன்றும் வர மாட்டேங்குது அப்படின்னு சில சமயம் என்ன பண்ண யோசிப்பேன். சரி, நமக்கு வரதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஊழியம் செய்வோம் அப்படின்னு. ஆனால் இந்த வசன பகுதியை வாசிக்கிறப்ப தான் எனக்கு ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. நான் எவ்வளவு அதிகமாக தேவன் அன்போடு ஆராதிக்கிறேனோ, நான் எவ்வளவு அன்போடு தேவன் ஆராதிக்கிறேனோ, நான் எந்த அளவுக்கு தேவனை ருசிச்சு ஆராதிக்கிறேனோ, அந்த ரசனையுள்ள ருசியுள்ள ஆராதனையில தான் தீர்க்க தரிசனம் என்ன பண்ணுது. தாவீது இதை தீர்க்க தரிசனமா எழுதலை, அது பின்னாட்கள் தீர்க்க தரிசனமா மாறிச்சு. ஆனா அன்னைக்கு அவர் எப்படி எழுதினாராம்? தேவனை மகிமைப்படுத்தினார். சங்கீதம் 2 தேவனை மகிமைப்படுத்தி எழுதின சங்கீதம். பின் நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவ பத்தி ஏசாயா சொல்லுவான்னு தாவீதுக்கு தெரியாது, எரேமியா சொல்லுவான்னு தாவீதுக்கு தெரியாது, எசேக்கியேல் சொல்லுவாரு தாவீதுக்கு தெரியாது, இயேசு கிறிஸ்துவே சொல்லுவாரு தாவீதுக்கு தெரியாது. தாவீதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, அவரை மனசார ஆராதிக்கணும், இருதயபூர்வமா ஆராதிக்கணும், அன்பு நிறைந்த இருதயத்தோடு ஆராதிக்கணும். அதனாலதான் யாரும் தேடாதத, சவுல் நாட்களை தேடாதே போன உடன்படிக்கை பெட்டிய தேடி போகணும்னு போனாரு. அதை தவறாக செயல்படுத்தணும்னு சொல்லி வருந்தி மீண்டும் தோல்ல சுமந்து வருவதற்காண்டி போனாரு. பின்பு அந்த சொல்றாரு, இப்ப நம்ம நடந்து போக போறோம், சோ ஏன் சும்மா நடந்து போகணும், ஏன் சும்மா நடந்து போகணும், நடந்து போகணும் முடிவு பண்ணிட்டோம், ஏன் சும்மா நடந்து போகணும், எதையாவது ஒன்று பண்ணுவோம். என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம கேரல் சர்வீஸ் போறப்பல என்ன பண்ணுவோம், நம்ம போகிற வழி ஃபுல்லா ட்ரம் அடிச்சு பாட்டு பாடிட்டே போயிட்டு இருப்போம். ஏசு நல்லவர்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டு நம்ம ஏன் ட்ரம் அடிச்சுட்டு போறோம்? இயேசுவை பத்தி சொல்லிக்கிட்டே போவோம். இந்த யோசனை யாருக்கு வந்திருக்கு? தாவீதுக்கு எப்ப வந்திருக்கு? 4000 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கு நாமளே சில சமயம் நாம் போகிற வழியில தேவனை ஆராதிக்க நமக்கு வார்த்தை வராது. நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம தேவனை ஆராதிக்க நமக்கு வார்த்தை வராது. பாட்டு பாட்டை விடுங்க, ஒரு ஸ்தோத்திரம் சொன்னா கூட நமக்கு என்ன வராது. வேலை செய்யற இடங்கள்ல அவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அவங்க தப்பா எடுத்துக்குவாங்க. இங்க நம்ம மதத்தை வெளிப்படுத்துறோம். தாவீது மதத்தை வெளிப்படுத்தலாங்க. ஒண்ணு, தாவீது மதத்தை வெளிப்படுத்தல. ஒண்ணு. ரெண்டாவது, தாவீது தன் அதிகாரத்தை பயன்படுத்தல. ரெண்டாவது, தாவீது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தல. மூன்றாவது, தாவீது ஒரு நாளும் ஜனங்களின் பார்வையை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஜனங்களின் பார்வை அவர் ஒரு நாள் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. அவர் செஞ்ச எல்லாமே என்னன்னா, நான் என் தகப்பனை ஆராதிக்கிறேன், நான் என் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறேன், அவரை நான் ஆராதிக்கிறேன். தவிர நீ என்னைய பார்த்து கேவலப்படுத்தினாலும் சரி, நீ என்னைய பார்த்து ஏளனம் பேசினாலும் சரி, நீ என்னைய பார்த்து என்ன பேச, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் என் தேவனை மகிமைப்படுத்துறேன். அது மட்டும் தான் தாவீதுக்குள்ள இருந்ததான ஒரே ஒரு நோக்கம். இப்ப அந்த நோக்கத்தோடு தாவீது இப்ப சங்கீதம் எழுதுறாரு. அந்த சங்கீதத்துல ஒரு சில வார்த்தைகள் நான் படிச்சேன், அதை வாசிக்கிறப்பயே ஸ்தோத்திரம். 9வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். ஆசிரியருக்கு சொல்ற சங்கீதம், எழுதுற சங்கீதம். இதை நீ பாடு. இதை நீ பாடுறப்ப அவங்களுக்கு ஒரு உணர்வு வரணும். என்ன உணர்வு? என் தேவனை எப்படி நடத்தினார், அதை அவன் யோசிக்கட்டும், அதை அவன் பேசட்டும். இப்ப எப்படி தன்னுடைய சங்கீதத்துல ஜனங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை கொண்டு வராரு, தன் சங்கீதத்துல தேவனை ஜனங்களுக்குள்ள ஒரு பழைய நினைவுகளுக்கு நேராக கொண்டு போறாரு அப்படின்னு பார்த்தா, அந்த தேவனை குறித்ததான சாராம்சத்தெல்லாம் எடுக்கிறாரு. தேவன் எப்படிப்பட்டவர் எழுதுறப்ப அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்கள் எல்லாம், தேவன் வரைக்கும் என்னென்ன அதிசயம் செஞ்சார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. செங்கடலை பிளந்தது, எரிகோவை உடைச்சது, மாறாவை மதுரமா மாத்தினது, யோர்தானை கடக்க பண்ணது, அதுக்கப்புறமா இப்படி பல காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் பேசுங்கன்றார். இதெல்லாம் தேவனுடைய பிரமாணத்துல இருக்கிற ஒன்று. இதை நீ உன்னுடைய வீட்டுல நிற்கிறப்பையும் உட்காரப்பையும் இதை பத்தி நீ பேசிக்கிட்டே இருன்னு சொல்லி பிரமாணம் இருக்கு. அந்த பிரமாணத்தை இங்க அவர் என்ன பண்றாரு, பாட்டா எழுதுறார். அடுத்து 10வது வசனத்துல அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழும். அடுத்த சத்தியத்தை கொண்டு போறாரு. நீ உன்னை என்ன பண்ணு, கர்த்தருடைய பரிசுத்தத்தை குறித்தே மேன்மை பாராட்டு, அவரை தேடுகிற இருதயம் மகிழ். இன்னைக்கு ஏன் உன் இருதயம் வெறுமையா இருக்குன்னா, நீ கர்த்தரை தேடலன்னு ஜனங்களுக்கு சொல்லிக்கிட்டே போறாரு.
சுவிசேஷம் எப்படி சொல்றாரு பாருங்க, நீ கர்த்தரை தேடாதனால உன் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு, மகிழ்ச்சி இல்லாம இருக்குன்னு சொல்லாம சொல்லிட்டு போறார். அடுத்த வார்த்தையை பார்க்கலாம், கர்த்தரையும் அவர் வல்லமையின் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தம் தேடுங்கள். கடந்த 60 ஆண்டு காலங்களாக, 50 ஆண்டு காலங்களாக நீங்க உடன்படிக்கை பெட்டியை தேடல, நீங்க தேவ மகிமையை செலுத்தல, நீங்க தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இதுக்கப்புறம் நித்தமும் தேடுங்கள் எழுதி வைக்கிறார். அதுக்கப்புறம் நித்தமும் தேடுங்கள் எழுதி வைக்க. அதுக்கு அடுத்த வசனத்துல பார்க்கிறப்ப, அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்பையும் நினைவு கூறுங்கள். இப்படி ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க வாசிச்சீங்கன்னா, இந்த மனுஷனுக்கு எங்க இருந்து அந்த வெளிப்பாடு வந்து நமக்கே தோணும். இது வெளிப்பாடு இல்லைங்க, அன்பின் உரையாடல். தன் தேவனுக்கும் தனக்கும் இருக்கிற அந்த அன்பின் உரையாடல் தான் வெளிப்பாடு. இந்த தீர்க்க தரிசனம், இந்த எல்லாமே நமக்கு வாசிக்கிறவே வெளிப்பாடா தோன்றது. இதை நான் தாவீதுடைய இருதயத்திலிருந்து, தாவீதுடைய ஸ்தானத்திலிருந்து நான் அந்த வசனத்தை நான் பார்க்கிறப்ப அது அன்பின் உரையாடல். தன் தேவனுடைய அன்பை குறித்து அவர் எழுதுற கவிதை. சொல்ல போனா ஒரு நமக்கு பிடித்த ஒரு நபருக்கு நாம் எழுதக்கூடியதான அழகான காதல் வார்த்தைகளுக்கு பெயர் கவிதை என்றால், தாவீது எழுதிய இந்த சங்கீதத்துக்கு பேர் ஒரு கவிதை. எழுதுறார் தேவனை குறிச்சு கவிதை, அழகா வர்ணிக்கிறார். எழுதி எழுதி சுவிசேஷம் சொல்லுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க. அதே வசனத்தை அதே வார்த்தை இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தை அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் அப்படின்றாரு. அப்போ நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படிங்கிறத தாவீது ஏற்கனவே கற்றுக் கொடுத்துட்டார். நீ சுவிசேஷம் சொல்லணும், நீ சுவிசேஷத்தை அறிவிக்கணும். எப்படி அறிவிக்கணும்? நீ போற வழியில அறிவிச்சுக்கிட்டே போ. கேட்கிறவன் கேட்கறான், கேட்காதவன் போறான். அன்றைக்கு தாவீது ராஜா, அவர் எதிர்த்து பேச எவனும் இல்லை. ஸோ அவருக்கு பாசிபிள் பாஸ்டர். இன்னைக்கு நமக்கெல்லாம் அப்படி இல்லை, அப்போ நம்ம நினைக்கலாம். ஆனாலும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போறப்ப இந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். அப்ப நமக்குள்ள தீர்க்க தரிசனம் வருவதும் வெளிப்பாடு வருவதும் எதை மையமாக வைத்தே வருது? நல்லா உபவாசிக்கிறதுனால வருமா? நல்ல உபவாசிக்கிறதுனால, நல்ல ஆவில் நிறைஞ்சு ஜெபிக்கிறதுனால வெளிப்பாடு தீர்க்க தரிசனம் வருமா அப்படின்னு கேட்டா என்னுடைய பார்வையில கண்டிப்பா கிடையாது. நான் தாவீதை தியானித்த பிரகாரத்தில் தாவீதுக்கு வெளிப்பாடும், தாவீதுக்கு தீர்க்க தரிசனமும், தாவீதுக்கு வந்த எல்லாமே அவர் தன் தேவனை ரசித்து எழுதின வார்த்தைகளை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அவருக்கு தானியேலை போல தூதன் வந்து எதையும் எழுதி கொடுக்கவும் கிடையாது. மரியாள் கிட்ட பேசினது போல தாவீது கிட்ட தேவன் பேசவும் கிடையாது. தாவீது எழுதின அனைத்து சங்கீதமுமே அவர் தன்னுடைய தேவனை அவர் எந்த அளவுக்கு வர்ணித்தார், எந்த அளவுக்கு நேசித்தார் என்பது நமக்கு நல்லா புரியும். இன்றைக்கும் நம்முடைய வாயின் வார்த்தைகள் தீர்க்க தரிசனமா மாறணும்னா நாம் செய்கிற ஒரே ஒரு காரியம், நீங்க தேவனை ரொம்ப நேசிங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ டீப்பா இயேசுவை நேசிங்க. தாவீது அவருடைய நேசம் எந்த அளவுக்குன்னா, தன் மனைவியை விட அவர் யாரை அதிகம் நேசிச்சிருக்காரு? தேவனை நேசிச்சிருக்காரு. அதற்கான காரணத்தை நான் பின்னாடி மறுபடியும் வரப்ப சொல்றேன். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்த அளவுக்கு தேவனை நேசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவனை ஆராதிக்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அப்படிங்கிற அந்த விஷயத்தை தேவன் அறிந்திருக்கிறார். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க மனசார தேவனை ஆராதிச்சு பாருங்க. நீங்க மனசார தேவன் சமூகத்துல உட்கார்ந்து தேவனை துதிச்சு பாருங்க. ஜெபிக்கலாம் சொல்ல, துதியுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கிருபை பெருகும். வசனம் அப்படிதான் சொல்லியிருக்கு. ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். நீ 24 மணி நேரம் ஜெபம் பண்ண ஆண்டவர் சொல்லல. ஜெபம் பண்றதை ஒரு நேரம் தான் சொன்னார். 1 மணி நேரமாவது விழித்திருந்து என்ன பண்ண, ஜெபம் பண்ண. ஆனா துதிக்கிறதுக்கும் ஸ்தோத்திரம் பண்றதுக்கும் அவர் டைம் கொடுக்கவே கிடையாது. வேதம் சொல்லுகிற தூதர்கள் 24 மணி நேரம் சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், ஒரே வார்த்தை. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை போல ஆயிரக்கணக்கான பாடல்கள் கிடையாது. இன்னைக்கு வித்தியாசமான கோணங்கள்ல வார்த்தையில நம்ம பாடல்கள் பாடுறோம். எபிரேய மொழி, கிரேக்கு மொழி, அந்த மொழி, இந்த மொழின்னு சொல்லி நிறைய மொழிகளை பாடல் எடுத்து நம்ம என்ன பண்றோம், பாடுறோம். அவருடைய நாமங்களை எடுத்து அதை தியானிச்சு பாடுறோம். ஆனா ஸ்தோத்திரம், தூதர்கள் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்.
நம்முடைய வாழ்க்கையில தேவனை எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்பது, இரவும் பகலும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்பது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். தாவீதுகிட்ட இருக்கிற மிகப்பெரிய ரகசியம் என்றால் அவர் தேவனை நேசிச்சுக்கிட்டே இருப்பார். சங்கீதம் எழுதுறதுக்காண்டி தேவனை நேசிக்க மாட்டார், ராஜ்யம் நடத்துறதுக்காண்டி தேவனை நேசிக்க மாட்டார், குடும்பத்துல பிரச்சனை வரப்ப தேவனை நேசிக்க மாட்டார், ராஜ்யத்துல யுத்தம் பண்றதுக்கு பெலிஸ்தியரும் மீதியானியரும் எமோரியரும் எபூசியரும் வரப்ப இவர் உட்காந்து சங்கீதம் எழுத மாட்டார். அவர் எப்ப தன் காரியங்கள்லாம் முடிச்சுட்டு நிம்மதியா உட்காந்துருக்காரோ, ரெஸ்ட் எடுக்க மாட்டாரு, அந்த நேரத்தில் தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்பார், தேவனை வர்ணிக்க ஆரம்பிப்பார். வார்த்தைகளால் அவர் என்ன பண்ணுவோம், வர்ணிக்க ஆரம்பிப்பார். இப்படி வர்ணிக்க வர்ணிக்க பாடலா அது என்ன பண்ணுது, மாறுது. அது தீர்க்க தரிசனமா மாறுது, அது வெளிப்பாடா மாறுது, அது வாக்கு தத்தமா என்ன பண்ணுது, மாறுது. தாவீது எழுதின எதுவுமே அவரால், அதாவது தேவ ஆவியால் அருளப்பட்டது கிடையாது. அவருடைய அன்பின் நிமித்தம் தேவனிடத்தில் வைத்திருந்த அந்த உறவை அவர் எழுதுகிறார். அந்த உறவு இன்னைக்கு ஊழியம் செய்யும்னா நாம் தேவனிடத்தில் அன்பு வைக்கிறப்ப அந்த அன்பை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகள் ஏன் தேவனை பின்பற்ற மாட்டாங்க, நம் சந்ததி ஏன் தேவனை பின்பற்றாது? 4000 வருஷத்துக்கு முன்னாடி தாவீது எழுதின சங்கீதம் இன்னைக்கு நமக்கு ஊழியம் செய்யுதுன்னா அந்த அன்பின் உறவு எவ்வளவு ஆழமா இருந்திருக்கும். அன்பின் உறவின் ஆழம் இத்தனை ஊழியம் செய்யும்னா நாம் தேவனிடத்தில் அன்பின் உறவு வைத்தா நம்மை கொண்டு எத்தனை பிரகாரமான ஊழியத்தை தேவன் செய்ய முடியும். ஊழியம் செய்வதற்கு அழைப்பு தேவையில்லைங்க, அவரிடத்துல வைக்கிற அன்பு இருந்தா போதும். நான் சொல்லுவேன் தைரியம், ஏன்னா எனக்கு அப்படிப்பட்ட அழைப்பெல்லாம் கிடையாது. எனக்கு எந்த ஊழியக்காரன் தலைமையில கை வச்சு மோகன்ராஜே கர்த்தனை அழைக்கிறாரு உன்னை ஊழியம் செய்ய கூப்பிடுறாருன்னு எந்த ஊழியக்காரனை கூப்பிட்டது கிடையாது வரைக்கும். அப்படிப்பட்ட காலிங் என் மேல வந்ததே, அழைப்பு வந்ததே கிடையாது. தீர்க்கதரிசி என் மேல கை வச்சது கிடையாது, வெளிநாட்டு ஊழியக்காரன் கை வச்சது கிடையாது, எங்க சபை பாஸ்டரும் கை வச்சது, யாருமே கை வச்சது கிடையாது. ஒரு நாள் எங்க பாஸ்டர் என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார், உலக மனுஷனுக்காக ஓடி ஓடி வேலை செய்யறியப்பா, இது நிரந்தரமானது கிடையாது, நிரந்தரமான வேலை பரலோக தேவனுக்கு செய்கிற ஊழியம் மட்டும்தாப்பான்னு ஒரு வார்த்தை. சும்மா நான் ஒரு முறை மனசு உடஞ்சி உக்காந்துருக்கப்ப அந்த வார்த்தையை என் காதில் போட்டு போயிட்டார். அவர் பாட்டுக்கு போயிட்டார், சொல்லிட்டு போயிட்டார். அந்த வார்த்தை எனக்கு அப்படியே ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா உட்காந்து வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் பைபிளே நான் வாசிக்க ஆரம்பித்தேன். 2015 ரசிக்கப்பட ஆரம்பித்தேன். இன்னைக்கு ரசிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். 2015 பைபிளை நான் முதல்ல வாசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாசிச்சிருப்பேன், எங்கள் அப்பா திட்டுவாருன்னு சொல்லி பேருக்கு வாசிட்டு இப்போ மூடி வச்சுட்டு போயிடுவேன். டெய்லி ஒரு நீதிமொழிகள்ன்ற மாதிரி வாசிட்டு ஓடி போயிடுவேன். அதுக்கப்புறம் பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். வாசித்தேன். இரவு நேரத்தில் வாசிப்பேன். பகல் நேரத்தில் எனக்கு நான் சூப்பர்வைசராக இருந்தனால என் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் போயிடுவேன். அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து சர்ச்சில் வந்துட்டு எல்லாம் சேர்ந்து ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ஆல்மோஸ்ட் படுத்துருவோம். அதுக்கப்புறமா நான் உட்காந்து பைபிள் படிக்க ஆரம்பிப்பேன். அது போகும் 2 மணி 3 மணி வரைக்கும் போகும். திரும்ப காலை 5 மணிக்கு ப்ரேயரு, 8 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போயிடுவேன். இங்கே உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் அந்த அளவுக்கு தேவனை நேசித்து வேதத்தை வாசிக்க அந்த வாசிப்பு எனக்கு அந்த அன்பு ஈர்ப்பு ஏற்படுத்துச்சு. என்ன ஈர்ப்புனா, தேவனுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். அந்த அன்பு இன்னைக்கு என்னை ஊழியம் செய்ய வைக்குது. அப்ப ஊழியம் செய்ய அழைப்பு வேணுமா? அன்பு இருந்தா போதும். யாரு மேல அன்பு? இன்னைக்கு பாதி பேர் பைபிள் காலேஜுக்கு வரப்ப பக்கத்து வீட்டு பிள்ளைய நேசிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, பைபிள் காலேஜுக்கு வருவாங்க, அப்படியே பாதியிலே ஓடி போயிடுவாங்க. இது நான் படிச்ச நடந்த சம்பவம். அதனால தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னா தேவனை நேசிச்சா மட்டும் போதும். தேவனை நேசிச்சா மட்டும், தேவனிடத்துல மனசார அன்பு கூறுங்க. அதான் வேதம் சொல்லுது, உன் தேவனை கர்த்தனை உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக. அன்பு கூற 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 அன்பு செலுத்த 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 அந்த அன்பே நம்மளை ஊழியம் செய்ய வைக்கும். அந்த அன்பு தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண வைக்குது. அந்த அன்பு தான் இத்தனை வருஷம் ஊழியத்தின் பாதையில் நிக்க வச்சுச்சு. அந்த அன்பு தான் இன்றைக்கு இந்த சபைக்கு ஒரு நல்ல போதகரான என்ன பண்ணிருக்கு, வைத்திருக்கு. அப்ப ஊழியம் செய்ய அழைப்பு தேவையில்லைங்க, வாக்குத்தத்தம் வரணும்னு அவசியம் இல்லைங்க, கண்ணை மூடி ஒரு பாஸ் நம்ம பேரை சொல்லி கூப்பிடணும் அவசியம் இல்லைங்க. எனக்குள்ள அன்பு என்கிற தீ பற்றி எரிஞ்சா போதும். அந்த தீய தேவன் பிரகாசமா எரிய வச்சு உலகத்துக்கு வெளிச்சம் என்ன பண்ணுவார், மாத்துவார். அல்லேலூயா. தேவனை நேசிச்சு பாருங்க, அளவு கடந்த அன்பு வச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன தேவனை குறிச்சு புகழ தோணுதோ, பாட்டுதும் கிடையாது, வசனம் கிடையாது, உங்களுக்கு உங்க கற்பனையில தேவனை நீங்க எப்படி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, நீங்க எப்படி துதிக்க ஆரம்பிக்கிறீங்க,
நீங்கள் எப்படி பாட அதே நீங்கள் ஒவ்வொரு நாளும் நிறைய முறை இப்படி பாடுறப்ப நிறைய பாட்டெல்லாம் வந்திருக்கும். அதை நமக்கு பாடலாம் தெரியாதா? வர வார்த்தையை 1 2 மேலே கீழே போட்டு அப்படியே அரைச்சி அப்படியே முடிச்சிடுறது. நல்லா ஆராதிச்சு பாருங்க, துதிச்சு பாருங்க. துதிக்க துதிக்க தேவன் விடுதலையை கொடுப்பார். ஏன் துதிக்க கூடாது? ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனையில் நடத்துகிறோம்னு அந்த வார்த்தை ஆண்டவர் போட்டார். அதை குறித்து ஒரு பிரசங்கம் எடுக்கலான்னு இருக்கேன். நீங்க துதிங்க. எவ்வளவா துதிக்கிறீங்களோ அவ்வளவா உங்க கட்டுகளை தேவன் என்ன பண்ணுவார்? உடைப்பார். துதிக்கிறதுக்கு வரக்கூடிய கிருபை, துதிக்கிறதுனால வரக்கூடிய பலன், துதிக்கிறதுனால வரக்கூடியதான ஞானம் வேற எதுல இருந்து வராது. துதிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். இப்ப தாவீது இவ்வளவு அழகா துதிச்சு சங்கீதங்கள்லாம் பாடி ஆடி பாடி ஓஞ்சி வர்றப்பதான் இப்ப இந்த வார்த்தையை வாசிக்க போகிறோம். தாவீதுடைய மனைவியாகிய மீகாள் தாவீதை பார்த்து சொல்ற வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம பார்க்கலாமா? தாவீதுடைய மனைவி, கர்த்தருடைய பெட்டி 16வது வசனம் 2 சாமுவேல் 6:16. கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவமதித்தாள். இவ்வளோ பெரிய ஊழியத்தை யார் செஞ்சிருக்கா? தாவீது செஞ்சிருக்காரு. எத்தனை மைல் தூரம் நடந்து வந்திருக்காரு? 10 மைல் தூரம். கடந்த 6 மணி நேரமா நடந்துகிட்டே இருக்கிறாங்க பெட்டியை சுமந்துக்கிட்டு. மீகாள் சொல்ற வார்த்தை இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப தாவீது எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார், எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறாரு. அந்த 2 நாளாகமம் புஸ்தகத்துல ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்துல 36வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலமும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். அதோட முடிஞ்சிருச்சு. அதோட அந்த துதி சங்கீதம் எல்லாம் டோட்டலா முடிஞ்சிருச்சு. பெட்டி கொண்டு போய் எங்க வச்சாச்சு? தாவீது அமைத்து வைத்த அந்த திரைக்குள்ள கொண்டு போய் வச்சாச்சு. தாவீது எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறார், எல்லாத்தையும் பிளஸ் பண்றாரு, மனசார பிளஸ் பண்றாரு. நீங்க மனசார துதிச்சு மனசார பிளஸ் பண்ணுங்க, அது அப்படியே நடக்கும். சும்மா பிளஸ் பண்ணாலும் பிளஸ்ஸிங் நடக்காது. தேவனிடத்துல அன்பா நல்ல நல்ல அன்போடு, தேவனோடு இருக்கிற அன்போடு பிளஸ் பண்ணுங்க மற்றவங்களை, அது அப்படியே ஆசீர்வாதமா மாறும். நீ ஆசீர்வதிக்க நீ சபிப்பேன்னு வார்த்தை இருக்குல்ல. நீங்க ஒருத்தரை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, நீங்க ஒருத்தரை நல்ல உங்க பிள்ளைகளா இருக்கட்டும் இல்ல யாரா வேணா இருக்கட்டும், நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாக உங்க இருதயம் மனசார தேவனை ஆராதிச்சிருக்கணும். உங்க இருதயம் தேவனை மனசார முழு மனசோட அன்பு செலுத்தணும். அந்த அன்பு தான் நீங்க யார் மேல கை வச்சு ஜெபம் பண்ணாலும், நீங்க யார் மேல பிளஸ் பண்ணாலும், எந்த வசனத்தை சொன்னாலும் அந்த வசனம் அப்படியே நடக்கும். ஏன்னா இந்த இருதயம் யார் இடத்துல கனெக்ட் ஆயிருக்கு? தேவனிடத்துல. இப்ப இத்தனை தீர்க்க தரிசனமான சங்கீதங்களை பாடி முடிச்ச தாவீது எல்லாத்தையும் பிளஸ் பண்றார், எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறார். ஆனா ஒருத்தரை மட்டும்தான் அவர் ஆசீர்வதிக்கவும் இல்லை, சபிக்கவும் இல்லை, பேசிட்டு போயிட்டார். அது யாருன்னா அவருடைய மனைவி மீகாள். எல்லாரையும் ஆசீர்வதிச்ச தாவீது தன் மனைவி என்ன பண்ணல? ஆசீர்வதிக்கல. தன் மனைவி அவர் ஆசீர்வதிக்கல. அவர் சபிக்கவும் இல்லை, ஆசீர்வதிக்கவும் இல்லை, சபிக்கவும் இல்லை. ஏன் அப்படின்னா, இப்ப 4ஆம் புஸ்தகம் சாமுவேல் புஸ்தகத்தை திருப்பும்போது 20வது வசனத்தை நான் சில வசனத்தை வாசிக்கிறேன், கவனமா கேட்டுக்கங்க. 20, 21, 22, 23. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டார் என்றார். இப்ப சவுலின் மகள் தாவீதின் மனைவியாகிய மீகாள் கேட்ட கேள்விய இப்ப நான் அந்த ஒரு சில வார்த்தையை மாத்திரம் மறுபடியும் சொல்றேன். முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார். இப்ப சவுல் இத்தனை ஆராதனைகள் முடிச்சு வராரு, தாவீது இத்தனை ஆராதனை முடிச்சு வராரு. இப்ப மீகாள் கேட்கிறாங்க, தேவன் எத்தனை மகிமைப்பட்டார்? தேவன் எத்தனை மகிமைப்பட்டார்? இந்த வார்த்தையை நம்ம கேட்கிறப்ப நமக்கு பொதுவா எப்படி இருக்கும்? இப்ப என்னைய பார்த்து நீங்க கேட்குறீங்க, நான் உங்களை பார்த்து கேட்குறேன். ஸ்தோத்திரம். எப்படி கேட்குறேன்னா, நீங்க இவ்வளவு வேகமா வேலையெல்லாம் முடிச்சு
இவ்வளவு பிரயாசப்பட்டு இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னா தேவன் உங்களை எத்தனை மகிமைப்பட்டிருப்பார் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு என்ன தோணும்? உங்களுக்கு என்ன தோணும்? ஆமா, நான் ரொம்ப பிரயாசப்பட்டு வந்தேன் அப்படின்னு. ஆனா தாவீது அப்படி இல்லை. தாவீது கொஞ்சம், அவர் ஏற்கனவே கவிதை நடையா பேசுற மனுஷன், அவருக்கு இந்த நக்கல் நையாண்டி நல்லாவே தெரியும். இப்ப தாவீது சொல்றாரு, மீகால் கேட்ட கேள்வி என்னன்னா, நீ ஒரு ராஜா ஒரு தெருக்கூத்தாடி சட்டையை கழட்டி போட்டு ஆடுற மாதிரி ஆடி வந்துகிட்டு இருக்கியே, உன் உனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய மனைவியெல்லாம் உன் உடம்ப பார்த்துக்கிட்டு இருக்காளுகளே, உனக்கு அறிவு வேண்டான்னு கேட்டான். எப்படி தன் கணவரை பார்த்து மீகால் கேட்ட கேள்வினா, உன் கீழே எத்தனை ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, உன் ஊழியக்காரன் மனைவிகள் எல்லாம் கண்கள் பார்க்க ஆடி வந்தாயே, ராஜா எத்தனை மகிமைப்பட்டார்ன்ற வார்த்தை அவர் புகழல்ல, அந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்குது. அந்த மாதிரி வார்த்தையில விஷத்தை தடவி என்ன பண்றாங்க, பேசுறாங்க. உனக்கு அறிவு இல்லை கொஞ்சமாவது? இப்படி பொம்பளை பிள்ளைங்க முன்னாடி ஸ்தோத்திரம் இப்படி ஆடிட்டு தெரியுறியே, ராஜ வஸ்திரம் எங்க? என்ன சனநூல் ஏபோத்து? அவங்க எதை அவதூறா பேசுறாங்கன்னா, எந்த வஸ்திரத்தை தேவன் கொடுத்தாரோ, ஏபோத்துங்கிறது தேவன் கொடுத்தது, ராஜ வஸ்திரம் மனுஷனை தயாரிச்சது. சணல் நூல் ஏபோத்து தேவனால் உருவாக்கப்பட சொன்ன ஒரு வஸ்திரம். இப்ப ராஜா எதை தரிச்சிருக்காருன்னு வேதம் சொல்லுது ஏற்கனவே, சணல் நூல் ஏபோத்து. இப்ப அந்த ஏபோத்தை பார்த்து அந்த அம்மா கேக்குது, இது என்ன ட்ரெஸ், இது என்ன கோலம், இது என்ன வேஷம்? அந்த அம்மா கேக்குது. இன்றைக்கு இந்த சவுலுடையதான மனைவியின் வார்த்தையும் தாவீதுடையதான வார்த்தைகளையும் மாத்திரம் இன்னைக்கு நம்ம பார்ப்போம்னு சொன்னா, இதுல இருந்து ஒரு ஆழமான சத்தியத்தை தேவன் கற்றுக் கொடுப்பார். இன்றைக்கு நாம் பேசிக்கொள்கிற ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வார்த்தைக்குள் இருக்கிற சாராம்சம் ஒன்று இருக்கு. இப்ப மீகால் பேசுகிற வார்த்தை, மீகால் சொன்ன வார்த்தை, ராஜா மகிமைப்பட்டாரா? இப்ப மீகாலுக்கு இருக்கிற ஒரே ஒரு எண்ணம் என்னன்னா, என் புருஷன் யாரு? ராஜா. இப்படி ஆடினா அவனுக்கு மரியாதை எங்க போச்சு? அந்த அம்மாவோட வருத்தம் என்ன, என் புருஷன் இப்படி பண்ண என் புருஷனுக்கு என்ன மரியாதை? என் புருஷனுக்கு இது ஒண்ணு. ரெண்டாவது, என் புருஷர்களை இந்த பெண்கள்லாம் எப்படி பார்ப்பாங்க? இது ரெண்டாவது. மூன்றாவது, அந்த அம்மாக்கு இப்ப என்ன பிரச்சனைனா, பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆயிருச்சு, ஈகோ தட்டி விட்டுருச்சு. இப்ப மீகாலுடைய வேலை பெண்கள்லாம் கேட்கறாங்க, என்னம்மா ராஜா என்ன இப்படி ஆடிட்டு இருக்காரு, உன் புருஷன் என்ன அங்க இப்படி சுத்திட்டு இருந்த? இப்ப இந்த அம்மாக்கு என்ன கிரியேட் ஆயிருச்சு? பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் வந்துருச்சு. வேதத்துல சில வார்த்தைகள் இருக்கிறது. யோவான் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் திருப்பிக்கோங்க. யோவான் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதின் 43வது வசனம், அவர்கள் தேவனால் வருகிற மகிமையினாலும் மனுஷனால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள் இருக்கு. இப்ப மீகாலுடைய இருதயம் என்னன்னா, தேவனால் வரக்கூடிய மகிமை அந்த அம்மாக்கு முக்கியம் இல்ல, மனுஷனிடத்திலிருந்து என்ன மகிமையான வார்த்தையை பார்த்து வருது. இன்றைக்கும் கிறிஸ்தவத்துல அதிகமா துதிக்காம போறதுக்கும், அதிகமா ஆராதிக்காம போறதுக்கும், அதிகமா விசுவாசமான வார்த்தையை பேசாம போறதுக்கும் இந்த ஒரே ஒரு ரீசன் தான். தேவ மகிமை அல்ல, மனுஷனிடத்திலிருந்து எனக்கு என்ன மகிமை வருது? இந்த வார்த்தையை சொல்றப்ப எனக்கு ஒரு அம்மா ஞாபகத்துக்கு வந்தாங்க. கடந்த நாட்கள்ல ஒரு சில விஷயங்கள் நாங்கள் சும்மா பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு ஊழியக்காரமாகிட்ட நாங்கள் பேசுகிறப்ப அவங்க சில காரியங்கள் சொன்னாங்க. இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆனால் இவங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, அதாவது கொஞ்சம் மேலே சேர்ந்தவங்க. அவங்க கிறிஸ்தவர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்தா அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க என்ன இங்கெல்லாம் உட்காந்துருக்கன்னு கேட்பாங்களாம். அதனால அந்த அம்மா சபைக்கு வரது இல்லையா. அல்லேலூயா. அதாவது கிறிஸ்தவனாலே அவங்க எப்படி நினைச்சுக்கிட்டாங்க? தாழ்த்தப்பட்ட சமூகம். ஏன்னா நம்ம அரசாங்கமே அப்படித்தானே சொல்லுது, தாழ்த்தப்பட்ட சமூகம், தலித்து, இப்படிதான் நம்ம கிறிஸ்தவத்தையே சொல்லுது. ஏன்னா நம்ம தான் கிறிஸ்தவர் ஆனாலே அரசாங்கத்தில் அங்கீகாரம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா கிறிஸ்டின் நம்ம இன்னமும் சாய் சான்றிதழ் என்ன தான் போட்டிருக்கோம், நான் இந்து. ஏன்? கவர்மெண்ட் எனக்கு நல்ல வருமானம் கொடுப்பாங்க, எனக்கு நல்ல வேலை கொடுப்பாங்க, எனக்கு நல்ல சலுகை கொடுப்பாங்க, எனக்கு பென்ஷன் கொடுப்பாங்க, அது என்னப்பா ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இன்னமும் ரசிக்கப்பட்டாலும் சர்டிஃபிகேட்ல இந்துன்னு எழுதி கொடு, அப்பதான் காசு கிடைக்கும். இல்லைன்னா
ஒரு மண்ணும் கிடைக்காது. கிறிஸ்தவன் எழுதி கொடுத்து பிசின்னு எழுதி கொடுத்து என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்காது. இப்படி எழுதி கொடு. இப்படி எழுதி கொடுத்துதான் இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்கு ஒரு பேரு நம்ம என்ன வாங்கி கொடுத்துருக்குறோம்? தாழ்த்தப்பட்டவங்க, பிற்படுத்தப்பட்டவங்க. இப்ப இந்த அம்மா ஹையர் கேஸ்டா இருக்கிறதுனால சர்ச்சுக்குள்ள போன இந்த அம்மாக்கு என்ன வருமா? பிரஸ்டீஜ் இஷ்யூ. பிற்படுத்தப்பட்டவங்க. எந்த மகிமை எதிர்பார்க்கறாங்க? ஆராதிச்சா பரலோகம் போகுன்ற அறிவு இல்ல. சபைக்கு போனா நான் இந்த ஜாதியை சேர்ந்தவனை குத்தி காட்டுவாங்கன்ற அறிவு இருக்குன்னா நீ எதை தேடுற? மனுஷனால் வரக்கூடிய மகிமையை தேடி பரலோகம் என்ன பண்ண மாட்டா? நல்ல ஃப்ளோவா ஒரு வார்த்தை வந்துச்சு, வேண்டாம் ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். நாம தேவன் ஆராதிக்க ரட்சிக்கப்பட்ட நாம சர்ச்சுக்கு நான் ஒரு கிறிஸ்தவன் ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ வேலை செய்யற இடத்துல சொல்றதுக்கு அவமானப்பட்டோம்னா அன்னைக்கு எழுதி வச்சுங்க பரலோகத்துக்கு போற டிக்கெட் தேவன் ஏற்கனவே கேன்சல் பண்ணிட்டாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்க மூச்சுக்கு 300 வாட்டி ஸ்தோத்திரம் போட்டாலும் ஒரு டிக்கெட்டும் உங்களுக்கு என்ன ஆகாது? கிடைக்காது. எங்கேயாவது போய் நான் கிறிஸ்தவன் சொல்றதுக்கு யாருக்காவது அவமானமா இருக்குன்னு நினைச்சீங்க, அங்க வசனம் பின்னாடி சொல்லப்பட்டிருக்கு 23வது வசனத்துல, அதனால் எதினால் இந்த அம்மா மனுஷ மகிமை தேடினதுனால் சவுலின் குமார்த்தியாகிய மீகாள் மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாது இருந்தாள். அல்லேலூயா. இப்ப இந்த அம்மா எதை தேடினாங்க? மனுஷ மகிமைய. யாரை கேவலப்படுத்தினாங்க? தேவனை ஆராதிச்ச தேவ மனிதனை, தேவனை ஆராதிச்ச தேவ மகிமனை ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ கேவலப்படுத்துறாங்க. எனக்கு நான் கிறிஸ்தவனு சொல்ல வெக்கமா இருக்கு, என் புருஷனு சொல்ல வெக்கமா இருக்குன்னு சிலர் வீட்டில் இடிச்சாங்கன்னா இந்த வசந்த எடுத்து காட்டுங்க. நீ தேவனை இடிச்சன்னா தேவன் உன் கர்ப்பத்தை அடைச்சிருவாருமா. செத்தாலும் உனக்கு புள்ளன ஆகாது, பிறக்காதுன்னு எழுதி கொடுத்துருங்க. ஏன்னா வசனம் அப்படி இருக்கு. நீங்க சாப விட வேண்டாம், வசனம் இருக்கு. இப்ப மீகாலுக்கு என்ன வந்துருச்சு? எனக்கு என்னுடைய வேலை பணிப்பெண்கள் என்னைய பார்த்து நக்கல் பேசக்கூடாது. இன்றைக்கும் நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸு என்னை ஒரு மாதிரி பேசுறான்னு அநேக பேருக்கு ஃபோனில் ரிங்டோன் கூட என்ன பண்ண தெரியல, கிறிஸ்தவ பாட்டு வைக்கிறதுக்கு முடியல. இதை நான் பல முறை பிரசங்கத்தில் சொல்லிட்டேன், எனக்கு சலிச்சு போச்சு. நாம கிறிஸ்தவர்கள் என்பதை நம்ம வெளிப்படுத்தி ஆகணும். அது நம் பேச்சில், நம் நடையில, நம் உடையில, நம்ம செல்போன்ல முதற்கொண்டு. இன்றைக்கு செல்போன்ல சினிமா பாட்டு வைக்கிறதுக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆகல. ஏங்க ரட்சிக்கப்படாத மனுஷங்க அவங்கவுங்க தெய்வத்தை குறித்தான பெருமையான பாட்டெல்லாம் இன்னைக்கு 2 பேர் கேட்குற மாதிரி இன்னைக்கு என்ன பண்றாங்க? ஃபோனில் சவுண்ட் வச்சு ரிங்டோனா வச்சிருக்கிறாங்க. நம்மளால பர்சனலா பஸ்ல கூட ஹெட்செட் போட்டு என்ன பண்ண மாட்டான்? கிறிஸ்தவ பாட்டு கேட்டு போக மாட்டான். பிரஸ்டீஜ் இஷ்யூ. உங்க பிரஸ்டீஜில் இஷ்யூ வருதுன்னா கர்த்தரால் வரக்கூடிய ஆசீர்வாதம் ஒன்று தடைப்படுதுன்னு வச்சுக்காங்க. அல்லேலூயா. நான் கிறிஸ்தவன்னு சொல்கிறேன், மாறுதட்டி என்ன பண்ணணும்? காட்டணும். யாருக்கா இருந்தாலும் உங்களை பார்த்து நீ கிறிஸ்தவன் கேட்டால் ஆமான்னு சொல்லிட்டு போயிடணும். ஆமாங்க சர்ச்சுக்கு தாங்க போகிறேங்க, ரசிக்கப்பட்டிருக்கேங்க. அவன் நம்மளை என்ன பார்வையான பார்த்துட்டு போட்டோம். அவன் மனுஷ தெய்வம் நாடுறான், நம்ம தேவ தெய்வம் நாடுவோம். தேவ தெய்வம் நாடுவோம். தேவன் நம்ம கைவிட மாட்டார். மனுஷ தெய்வம் நாடணும், மனுஷன் பெருமையை நினைச்சோம், மனுஷங்கிட்ட நமக்கு அது இது ஒன்றும் கிடைக்காது. இப்போ ஸ்தோத்திரம் மீகால் சொல்றாங்க, நீ இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்ட. அடுத்த வசனத்தை வாசி, நீதிமொழிகள் 29:25. நீதிமொழிகள் 29:25. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். இப்ப இந்த மனுஷருக்கு இந்த அம்மா என்ன பண்ணுது? ஏன் பயப்படுது? புருஷன் யாரு? அந்த தேசத்துக்கே அவர் தான் ராஜா. அவர்கிட்ட போயிட்டு எப்பா இந்த மாதிரி நீங்க வந்தது இந்த அம்மா தப்பா பேசுது போனா கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவார் அந்த மனுஷன். அந்த மனுஷன் நல்ல அதிகாரமா? இப்ப அந்த அம்மா போய் கேட்குது, உனக்கு அறிவு இருக்கோ? இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிற ரோட்ல இப்படிதான் தேவனை சோத்திரம் பண்ணிட்டு போவியா? ரோட்ல இப்படிதான் சர்ச்சுக்கு ஓடி ஓடி போவியா? ஏன் பொறுமையை நடந்து போன என்ன? எனக்கு என்ன உன் பொண்டாட்டி அங்கே ஓடிக்கிட்டு இருக்கான்னு கேட்குறான். ரோட்ல இருக்கிறவனா? எனக்கு ஒரு மாதிரி இடிக்குது இல்லை? அவங்க என்ன நினைக்கிறாங்க? மனுஷன் என்னைய பார்க்குறான், மனுஷனை பிரியப்படுத்தணும். மனுஷனை பிரியப்படுத்தணும் அவசியமே கிடையாது. நீங்க தேவனுக்காக பண்ற எந்த ஒரு தியாகமும் தேவன் வீணாக போக விட்டது கிடையாது.
இன்றைக்கு ஒரு 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 சிலரை பார்க்க ஓடுறது போல நம்ம தேவனை ஓடி ஓடி தேனோம்னா அழகா என்ன வேணா சொல்லட்டும். இவன் என்னடா எந்திரிச்சா சோத்திரம் சொல்றான், உக்காந்தா சோத்திரம் சொல்றான், தும்முனா சோத்திரம் சொல்றான், தின்னா சோத்திரம் சொல்றான், சாப்பிட்டா ஜெபம் பண்றான், சாப்பிடனாலும் ஜெபம் பண்றான், எல்லாமே ஸ்தோத்திரமும் ஜெபமும் வாழ்க்கை போயிட்டு இருக்கேன்னு நம்மளை ஏளனப்படுத்தி பேசினாலும், அல்லேலியா கூட்டம்னு சொன்னாலும், பெந்தகோஸ்தக்காரன்னு சொன்னாலும், வெள்ளப்படவைக்காரங்க வெள்ளை சட்டைக்காரங்கன்னு சொன்னாலும் கொஞ்சம் கூட அசையக்கூடாது. இன்னைக்கு வெள்ளை சட்டை வெள்ளை புடவை கட்டுறதுக்கு இன்னைக்கு சில பேருக்கு இடிக்குது. ஏன்? வெள்ளை புடவை கட்டினா புருஷன் இல்லாதவனு ஊர் பேசுமா? லேலூயா. இந்த புருஷன் இல்லாதவன் ஊர் பேசுமான்னு ஊர் பேசுன்னு சொன்னா தேவன் வெண்வஸ்திரம் தரித்து ஆராதிக்க சொன்ன அந்த வசனம் பொய்யா? இன்னைக்கு யாரை பிரியப்படுத்துறோம்? மனுஷனையா தேவனையா? தன்னை கேள்வி மீகால் கேட்குறாங்க. தாவீது சிம்பிளா அங்க சொல்றாரு 21வது வசனத்துல, அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படி தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடினேன் பாடினேன். எப்படி சொல்லி காட்டுறாரு பாருங்க தாவீத நேக்கா. உங்க ஒப்பேன் தான் இந்த தேசத்துக்கு என்னது ராஜா, உங்க அப்பா ராஜாவா இருந்தும் உன் தலைமுறையில எவனுமே ராஜாவாகாதபடி கர்த்தர் தடுத்து என்னைய ராஜாவாக்கியிருக்காரு. ஆனா அவரை பாடாம யாரை பாடுறது? உன்னையவா பாடுறது? எனக்கு முன்பாக எத்தனை பேர் ராஜாவாக வேண்டியவன், ஆனா அவனுக்கு கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சா நான் தேவனை சோதரம் உனக்கு என்ன வந்துச்சு? ரசிக்கப்படாத கூட்டம் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ரசிக்கப்படாதவங்க, தேவ அன்பு புரியாதவங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உணராதவங்க, இயேசுவின் உயிர்த்தெழுதலின் அன்பை தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. தெரிஞ்ச நான் என் தேவனை பாடக்கூடாது? தெரிஞ்ச நான் பாடாம தெரியாதவனை பாடுவான்? தெரிஞ்ச நானே பாட வைக்கப்பட்டேன்னா எனக்கு தெரியும் நான் பாரு, உனக்கு என்ன வந்துச்சு? நான் பாடுறேன்ப்பா, உனக்கு என்னப்பா வந்துச்சு? சில வசனங்களை குறிச்சு வச்சுங்க. நேரம் போயிடுச்சு. இதுவே ஒரு சப்ஜெக்டா பேசலான்னு பார்த்தேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு சித்தமா நாளைக்கு தொடருவோம். அல்லேலூயா. யாரை பிரியப்படுத்துறோம்? மனுஷனையா தேவனையா? இவ்வளவு ஆராதிச்ச மனுஷனை தேவன் கை விட்டுருவாரா? இவ்வளவு தூரம் மணிக்கணக்கா மைல் கணக்கா மூச்சு விடாம கிலோமீட்டர் கணக்கா உடன்படிக்கை பெட்டியை சுமந்துக்கிட்டு இதுவரைக்கும் எவனும் செய்யாத ஒரு காரியத்தை இத்தனை பிரயாசத்தோடு செஞ்ச தாவீத அவர் மனைவி ஏளனமா பேசினா விட்டுருவாரா தேவன்? இவ்வளவு சீக்கிரத்துல விட மாட்டேன். இந்த காரியத்தை நாளைக்கு இன்னும் ஆழமா தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி. நமக்கு இன்னும் நாட்கள் இருக்கு. இன்ச் பை இன்ச்சா கூட என்ன பண்ணுவோம்? சத்தியத்துல போவோம், புரிஞ்சுக்கிட்டு போவோம். ஓடணும்னு அவசியம். இன்னும் எனக்கு 39 நாள் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையா பிரசங்கம் பண்ணா கூட, எழுத்தா பிரசங்கம் பண்ணா கூட நான் என்ன பண்ணிடுவேன்? முடிச்சிடலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்ப வெளிப்பாடு வரணும், தீர்க்க தரிசனம் வரணும் அப்படின்னா மனசார ஆராதிச்சா போதும். எல்லாம் தேவன் வெளியில கொண்டு வருவார். சுவிசேஷம் சொல்லணுங்கிற சத்தியத்தை நமக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். ஆனா தாவீது 4000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு? சொல்லிட்டு போயிருக்காரு, சுவிசேஷம் போய் சொல்றா அப்படின்ட்டு. அதே வார்த்தை இயேசு கிறிஸ்து சொல்றாரு. சங்கீதம் 105, சங்கீதம் 96, முதல் 15 வசனம் 105ஆம் சங்கீதத்துல, முதல் 13 வசனம் 96ஆம் சங்கீதம். நீங்க வீட்டுல போய் மறுபடியும் வாசிச்சு பாருங்க. இன்னும் ஆழமான காரியத்தை தேவன் அங்க தாவீது எழுதியிருப்பாரு. கர்த்தர் நல்லவர். மனசார தேவன் ஆராதிப்போம். மனசார நம்ம கிறிஸ்தவர்கள்னு ஒத்துக்குவோம். மனசார கிறிஸ்துவ ஆராதிப்போம். நமக்கு எல்லாவற்றையும் தேவன் நன்மையாகவே மாற பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.